நானும் இங்கே தானே இருக்கேன், எனக்கும் கேள்வி கேட்குற உரிமை இருக்குது. அரசியல் தேவையுள்ளது பேச வேண்டியது பேசாமல் இருக்காங்க. நான் செல்லபிள் ப்ராடக்டாக சினிமாக்குள்ளே வர்றதுக்கு இந்த கேரக்டர் உதவுச்சு. நீங்கள் கேட்ட அத்தனை பாக்ஸையும் டிக் பண்ணக்கூடிய அருகதை அவருக்கு தான் இருக்குது. இப்படி ஒரு மனுஷன் இருக்கும்போது நம்ம இப்படியாவது இருக்கணும்ல. இப்போ உங்களுக்கு 5 ப்ராஜெக்ட் வருதுன்னா அதில் 2 3 செலக்ட் பண்ண முடியும். உங்களுக்கு வர்றதே 2 தான் அப்படின்னா, நான் வீரன் ஒரு படம் பண்ணேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரைட்டிங் இது. கதாபாத்திரமாகவே எனக்கு வந்து பயங்கர ஆச்சரியத்தை கொடுத்தது. படம் நல்லா போச்சு, படம் நல்லா ஒர்க் ஆச்சு. பட் எனக்கு பெரிய பேர் ஆதரவெல்லாம் தரல. தோட்டத்துக்கு காவலுக்கு நாய் வாங்கி வச்சிருக்கீங்க, நாய் நல்ல பொசு பொசுன்னு அழகாதாயா இருக்குதே, தோட்டத்துக்கு நாய் ஒண்ணு தேவைதான் அப்படின்னு. நீலம் சோஷியல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நீலம் சினி டாக்ஸ்ல நம்ம கூட சினிமா பத்தி பேசுவதற்காக வந்து ஆக்டர் ஜென்சன் அவங்க வந்திருக்காங்க. வணக்கம் பிரதர். வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு வந்து குறிப்பாக வந்து முன்னாடி நிறையா படங்கள் நம்ம நடிச்சிருந்தாலும் லப்பர் பந்துக்கு அப்புறம் வந்து மக்கள் நாயகனாக தான் இருக்கீங்க. எல்லாரும் கொண்டாடுற ஒரு அது ரொம்ப ரொம்ப முக்கியமும் கூட இல்லைங்க நம்ம சினிமாவில் வந்து. ஸோ அந்த விதத்தில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். வெல்கம் டு தி ஷோ. எப்படி இருக்கீங்க பிரதர்? ரொம்ப நல்லா இருக்கேன். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு நான் உங்ககிட்ட கேட்க ஆசைப்படுறது, யூடியூப் சேனலில் ஃபஸ்ட்டு ஒரு சேனல் ஆக்ட் பண்ணீங்க, அடுத்து நீங்கள் தனியாக ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணீங்க. இப்போ வந்து ஒரு முன்னாடி காமெடி ரோல்ஸ் பண்ணிட்டு இருந்தாலும் இப்போ வந்து குரங்குப்படலில் வந்து இண்டஸ்ட்ரியில் இருக்க எல்லாருமே உங்களை ரெகக்னைஸ் பண்ணிட்டாங்க. இப்போ லப்பர் பந்துக்கு அப்புறம் வந்து மக்கள் வந்து ஒரு பெர்ஃபார்மராக ஏற்றுக்கிட்ட மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஸோ இந்த ஜேர்னியும் இந்த இடமும் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கு? சந்தோஷம் இருக்குது தோழர். பட் அதை விட ஒரு மாதிரி ஜேர்னியாக ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்கு. அது ஹாப்பினஸ் இல்லை. ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் ஹாப்பினஸ் சந்தோஷம் இல்லைன்னு சொல்றீங்களா? இல்லை, அப்படி கிடையாது. பட் உங்களுக்கு புரியுது இல்லை? நீங்க ஆமாம், நீங்க ஒரு பொம்மைக்கு சின்ன வயசுல ஆசைப்பட்டுருப்பீங்க, அதே பொம்மை இப்ப கிடைக்கும் போது நிறைவு வரும், மகிழ்ச்சி வருமானு தெரியல. அந்த ஸ்டேட்ல இருக்கேன். நான் அதை இப்படி கூட கேட்குறேன், அந்த ப்ராசஸ் எப்படி இருந்துச்சு, அதை எப்படி அதை பற்றி கூட சொல்லலாம். ஆமாம், ப்ராசஸ் தான் டோட்டலாக. இது வந்து அரைவ் ஆகிட்டேன்னு எனக்கு ஃபீல் ஆகலை. இதுவும் ஒரு ப்ராசஸ் தான், பார்ட் ஆஃப். ஐம் ஸ்டில் இந்த ப்ராசஸ் தான். ஸோ இது ஒரு ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் அழகாக நீரோட மாதிரி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறதுல மகிழ்ச்சி தான். ஓகே. இப்போ பொதுவாக வந்து நான் உங்களோட பழைய 2-3 இன்டர்வியூஸ்லாம் பார்த்துட்டு இருக்கேன் நான். இப்போ அதில் வந்து நீங்கள் வந்து ஒரு ஏர்லி 30s தான் வந்து நீங்கள் சினிமா அப்படின்னு வந்து ஸ்டார்ட் பண்ணீங்க. இங்கே ஒரு பிரச்சனை இருக்குது இந்த சமுதாயத்தில். இங்கே வந்து ஒரு கட்டமைப்பு பண்ணியிருக்காங்க. காலேஜ் படிக்கணும், காலேஜ் முடிச்ச உடனே நல்ல வேலைக்கு போகணும், நல்ல வேலைக்கு போனால் நல்ல பொண்ணை கல்யாணம் முடிக்கணும், அதுக்கப்புறம் குழந்தை பெற்றுக்கணும், அந்த குழந்தைங்களை வளர்க்குறதா வந்து ஒரு கட்டமைப்பு வச்சுருக்காங்க அந்த சமுதாயம். ஸோ அந்த ஏர்லி 30s நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த சமுதாயம் வந்து ஒரு ப்ரெஷர் கொடுத்துரும். ஆமாம், அதை எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? அதில் சீரியஸும் இருக்கலாம், ஒரு காமெடியாகவும் இருக்கலாம். நீங்கள் சீரியஸ் சொல்லிட்டு ஃபன் சொன்னாலும் ஓகே, ஃபன் சொல்லிட்டு சீரியஸ் சொன்னாலும் எனக்கு ஓகே. நான் இந்த சொசைட்டியோட ஸ்டிக்மாக்குள்ள ஸ்டிக்கானவே இல்லை முதல்ல இருந்தே, ஆரம்பத்துல இருந்தே. ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் நம்மளுக்கு ஒரு அறிவு இல்லாமல் இருப்போம்ல, அந்த அறிவு இல்லாமல் இருந்த காலத்திலேயே நான் சோஷியல் ஸ்டிக்மாக்குள்ள ஸ்டிக் ஆகலை. எனக்கு எதுவுமே உடன்படாது, இவங்களோட தியரிக்குள்ளேயே நான் வரமாட்டேன். ஓகே. அதனால எனக்கு அது பெரிய கஷ்டமாவோ, உங்களை திட்டிகிட்டே இருக்கிறாங்க, நீங்க காமன் ஜாலியாக இருவீங்கல்ல, நான் அந்த ஏரியால தான் இருந்தேன். ஓகே. என்னை பாட்டுக்கு எல்லாம் திட்டிகிட்டே இருப்பாங்க, எல்லாரும் உறுதியாக நாங்கள் உருப்பட மாட்டான்னு. அந்த நம்பிக்கையே நான் லேட் 30s வரைக்கும் காப்பாற்றிட்டேன். இப்போ கொஞ்சம் முரணாயிருக்கு, அவங்களோட நம்பிக்கையில் ஒரு சின்ன முரணாயிருக்கு. பட் அதுவுமே எனக்கு ஒன்றும் மாற்றமாவோ இதாவோ தெரியல. இப்போவுமே நான் சோஷியல் ஸ்டிக்கான ஆகாமையே தான் இருக்கேன். நான் மண்டே டு ஃப்ரைடே வேலை செய்கிறோம் இல்லை, வீட்டில் விசேஷங்களுக்கு நல்ல நாளில் இருக்கிறவனும் இல்லை. ஓகே. ஸோ எதுவுமே எந்த ஒரு இதுலேயுமே இல்லை. எல்லாருமே பயங்கர ரிலீஜியஸான ஆட்கள் எங்கள் வீட்டில், நான் அதுக்குள்ளேயும் இல்லை. ஸோ நான் ஒரு முரண் தான்.
பயங்கர வித்தியாசமா பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டரா இருக்கீங்க. இப்போ பொதுவா இந்த மாதிரி இருந்தா, இப்போ நானுமே அந்த மாதிரி ஒரு ஆள்னு வச்சுக்கோங்களேன். நல்லது கெட்டதுக்கு பெரும்பாலும் இல்ல, கடவுள் ரீதியான இப்ப நமக்கு அதை வந்து ஹேண்டில் பண்ணிடுவோம். நம்ம குடும்பம் சார்ந்து இருக்கிறவங்களுக்கு அது பிரச்சனை தான். அவன் என்ன ஆக போறானோ தெரியலையே அப்படின்னு. இப்போ அதை தாண்டி அந்த டைம்ல அதை உடைக்கிறது தான் வந்து இன்னைக்கு நம்ம ஒரு இடத்துல நிக்கிறதுக்கான விஷயம். ஸோ அது எப்படி இருந்துச்சு? இல்ல, அந்த விசித்திரங்களை வெளியிருந்து வேடிக்கை பார்க்கறதுக்கு அழகா இருக்கும், அதோட வாழ்ந்து பார்க்கறது ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி என் ஒய்ஃபுக்கெல்லாம் ரொம்ப டஃப் தான் இன்னுமே. ஸ்டில் அது ஒரு பிரச்சனையான ஒரு ப்ராசஸ் தான் அவங்களுக்கு. she chose the path அப்படிங்கிற மாதிரி. அப்பா எல்லாம் அக்செப்ட் பண்ணிட்டாரு, ஓகே அவ்வளோதான், இது அவ்வளோதான் அப்படின்னு. ஒய்ஃபுமே ஓரளவுக்கு அதை புரிஞ்சுக்கிட்டு இந்த ஸ்ட்ரக்சர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்க ஒரு மாதிரி வாழ ஆரம்பிக்கிறாங்க. குடும்பத்தை பேலன்ஸ் பண்ணுறது தான் ஒரு சேலஞ்சாக இருக்குது தொடர். வந்து எனக்கு என்னன்னா, பசங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது இல்லை, அதை மட்டும் எப்படி அது பேலன்ஸ் பண்ணிடணும். அதை தவிர எனக்கு வேற எந்த கான்சியஸும் இல்லை. நான் பாட்டுக்கு ஜாலியாக எனக்கு பிடிச்ச மாதிரி தான் ஏங்கிட்டு இருக்கேன். அந்த குடும்பஸ்தனா இருக்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு நீங்க கூட ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தீங்க, நான் வந்து ப்ரிவியூ பார்த்ததோட சரி, படம் பார்க்கும்போது வந்து குழந்தைய கொடுத்து வெளில பார்க்க வச்சுட்டாங்க அப்படின்னு. ஓ, நிறைய பேர் கேட்டிருப்பாங்க, பட் ஸ்டில் நான் வந்து லைவா இதை கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். குரங்குப்படலா இருக்கட்டும், குடும்பஸ்தன், லப்பர் பந்து, எல்லா படத்துலையுமே வந்து இந்த குடிகாரன் அப்படிங்கிற கேரக்டர் வந்து அக்மார்க்கா வருது. அது வாலண்டியரா வருதா இல்ல இவர் அது பர்ஃபெக்டா பண்ணுவாரா அப்படிங்கிற மாதிரி இருக்காது? அதான் இது நிறைய தடவை பதிலும் சொல்லியிருக்கேன். யூடியூப்ல நான் செல்லபிள் ப்ராடக்டா சினிமாக்குள்ள வர்றதுக்கு இந்த கேரக்டர் உதவுச்சு. செல்லபிள் மெட்டீரியலை தான் சினிமாவும் கன்சியூம் பண்ணும். என்னோட செல்லபிள் மெட்டீரியல் வந்து குடிகாரன். ஸோ அதுக்குள்ள வந்துட்டு யூ ஹாவ் டு ப்ரூவ் யுவர் செல்ஃப் இல்லையா? இப்போ நம்ம பாட்டுக்கு நான் ரொம்ப வித்தியாசமான கேரக்டர்களை மட்டுமே நான் படைக்க விரும்புகிறேன் அப்படின்னு நீங்கள் உட்காந்தீங்கன்னா உங்களை யாருக்கும் தெரியாது. முதல்ல நம்ம தெரியணும். கரெக்ட். அது ஃபார்ச்சுனேட்லி எனக்கு வந்து முத்துக்குமார் மூலமாகவும் தமிழ் சார் மூலமாகவும் கொஞ்சம் ஏர்லி ஃபேஸ்லேயே நடந்துருச்சு. கமலக்கண்ணன் தான் ஆப்வியஸ்லி முதல்ல பிள்ளையார் சொல்லி இது அதை கட் பண்ணிங்க. ஆரம்பத்தில் முதல் கோடு போட்டது வந்து எனக்கு வந்து இவர் தான், நம்ம கமலக்கண்ணன் தான். அதுக்கப்புறம் எனக்கு அதுக்கு முன்னாடியே நக்லைட்ஸோட ஆரம்ப புள்ளி வச்சது நக்லைட்ஸ் தான். ஸோ இது எல்லாமே வந்து எனக்கு வந்து ஒரு உறுதுணையாக இருக்குது. ஸோ நம்ம வந்து அந்த கேரக்டர்ஸை சூஸ் பண்ணுற இடத்துக்கு நம்ம வந்ததுக்கப்புறம் தான் அதை பண்ணணுமே தவிர, ரொம்ப ஏர்லியாகவே நீங்கள் வந்து அதுக்கு ஐயோ நான் ஒரு ஸ்டிக்மாக்குள்ளே அடையப்பட்டுட்டேன், நான் அந்த நடிகர் மாதிரியே ஆயிடுவணும், பிராண்டிங் ஆயிடுவணும், அதாயிருவணும், இதாயிருவணும்னு பயப்பட வேண்டிய தேவையில்லை. முதல்ல அந்த இடத்துக்கு வருவோம், வர்றமானே தெரியாது, வருவோம். வரலைன்னா இந்த 4 படத்தை சிறப்பாக பண்ணிட்டு போயிடுவோம், அவ்வளோதான். எனக்கு அவ்வளோதான் ஐடியாவும் தோல. நான் வந்து ரொம்ப ரொம்ப தூரமாக யோசிக்கிறவன் கிடையாது. வண்டி லைட் ஆன் பண்ணாலே 100 மீட்டருக்கு தான் லைட் அடிக்கும். ஆனால் நம்ம 1000 கிலோமீட்டர் ஓட்டுறதுக்கு ரெடியாக இருக்கும்ல, அவ்வளோதான். நான் ரொம்பலாம் யோசிக்கிறவன் கிடையாது. போவோம், ரொம்ப யோசிச்சது எதுவுமே ஒர்க் ஆனதும் இல்லை எனக்கு. ஓகே. அதனால எனக்கு இந்த ப்ராசஸ் ரொம்ப எளிமையாக இருக்குது. எதிர்பார்ப்பு இல்லாதது வந்து ரொம்ப ரொம்ப பயங்கர ஈஸியாக இருக்குது எனக்கு. அதனால் நான் இந்த ப்ராசஸ்லேயே இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் சொல்லணும்னா, குரங்குப்படல் பார்த்துட்டு ப்ரிவ்யூ பார்க்குறாரு சிவகார்த்திகேயன் சார், இப்போ ப்ரிவ்யூ போடுறாரு. அதை ஒரு இயக்குனர், கலைன்னு ஒரு இயக்குனர் பார்க்குறாரு. பார்த்துட்டு எனக்கு லாயர் கேரக்டர் கொடுக்குறாரு. ஸோ இங்கே நல்ல கிரியேட்டர்ஸ் இருக்காங்க, அவங்க வேற ஒரு பார்வையில் பார்க்குறாங்க. இன்னைக்கு ஃபார்ச்சுனேட்லி என்னன்னா, இவனை இப்படி காட்டியிருக்காங்களா, நான் இப்படி காட்டுறேன் பாரு அப்படின்னு நிறைய இயக்குனர்கள் இருக்காங்க. ஃபுல்லாக காமெடி பண்ணிட்டு இருந்தேன், என்னை கொண்டு வந்து லப்பர் பந்தில் 50 வயசு ஆளாக பார்க்க தைரியம் இருக்குல்ல ஒரு டைரக்டருக்கு. எனக்கு நம்பிக்கை இல்லை. எனக்கு ஏன் இப்படி என்னைய அப்படிங்கிறது தான் எனக்கு கேள்வியாகவே இருந்தது. ஓகே. என்னத்துக்காக என்னை கேஸ்ட் பண்ணாருன்னு எனக்கு இன்ன வரைக்கும் தெரியாது. நான் அவ்வளோ பேசிக்கிட்டதும் இல்லை சார்கிட்ட. எனக்கு அவர் மேலே ஒரு இன்ஹிபிஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். என்னமோ தெரில, ரொம்ப ஸ்வீட்டான ஆள், ஆனால் எனக்கு என்னமோ அப்படி ஒரு தயக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும் அவர்கிட்ட நெருங்கிறதுக்கு. ஸோ அது கேள்வியாக கேட்டதே இல்லை. அது ஒரு தைரியம் தான். இந்த மாதிரி தைரியசாலிகள் நிறைய பேர் இருக்காங்க. இல்லை, நான் அவங்களை இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். நான் யோசித்தேன், லப்பர் பந்தில் உண்மையாகவே இவர் தான் நடிச்சாரா? அதை பார்க்கும்போது ரொம்ப காலேஜ் படிக்கிற மாதிரி இருக்காங்களே, அந்த கெட்டப்லாம் பார்க்கும்போது அது உண்மையாகவே ரொம்ப ரியலாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஹேராக இருக்கட்டும், டோட்டலாக அவரோட விஷன் தான். இதில் நம்மளோட பங்கு, நம்மளுக்கு இயற்கையாகவே இந்த உடம்பும் அது நம்மளை அமீபா மாதிரி அப்படி ஷேப் மாற்றிக்கிச்சு. அது இயற்கையாக எனக்கு கிடைச்சது தான். பட்
அதான் தோழர், எனக்கு அடுத்தடுத்து எனக்கு வேற வேற விதமான கதாபாத்திரங்கள் தான் வந்துகிட்டு இருக்கு. ஃபார்ச்சுனேட்லி நான் ரொம்ப செலக்டிவா இருக்கவும் இல்லை. இப்போ போஸ்ட் லப்பர் பந்து தான் எனக்கு நிறைய போரின் ஆகும்போது யூ கேன் செலக்ட் இல்லைங்களா. கண்டிப்பா இப்போ உங்களுக்கு 5 ப்ராஜெக்ட் வருதுன்னா அதுல 2-3 செலக்ட் பண்ண முடியும். உங்களுக்கு வர்றதே 2 தான் அப்படின்னா நீங்க அதை எடுத்துக்கிட்டு நீங்க பண்ணி அதுல ஒர்க் ஆகுதா இல்லையான்னு தெரியாது. கண்டிப்பா. நான் வீரன் ஒரு படம் பண்ணேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரைட்டிங். அது கதாபாத்திரமாவே எனக்கு வந்து பயங்கர ஆச்சரியத்தை கொடுத்தது. ஏஆர்கே சரவணன் சார் எழுதின விதம். ஆனா அது வந்து பெரிய பேராதரவெல்லாம் எனக்கு தரல. படம் நல்லா போச்சு, படம் நல்லா ஒர்க் ஆச்சு, பட் எனக்கு பெரிய பேராதரவெல்லாம் தரல. ஸோ இப்படி எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்கிறதுமே எனக்கு பெரிய தேவையற்றதான் நான் பார்க்குறேன். வேணாம்னு நினைக்கிறேன். தேவையற்றது. நம்ம ப்ராசஸை மட்டும் பண்ணுவோம், வர்றது அதை பத்தி. அப்புறம் வேற என்ன ஜேர்னி இல்லை, அந்த ஜேர்னியில நீங்க லேர்ன் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். எல்லாமே லேர்னிங் தான். சினிமாக்குள்ள ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் இருக்கவே கூடாதுன்னு நினைக்கிறேன். அங்க ஆர்ட் செத்துருக்கு. நான் திரும்ப என்னையவே நான் காப்பி அடிக்க ஆரம்பிச்சேன். சமயமா சில நடிகர்கள் மாதிரியே அந்த நடிகரே நடிச்சிட்டு இருப்பாங்க. அந்த நிலைமை நம்மளுக்கு வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஒரு பக்கா ஒரு கேரக்டர் ஃபேம் ஆயிடுச்சுன்னு வைங்க, என்னையவே எடுத்துக்கங்க. லப்பர் பந்துல குழஞ்சி மாதிரியே நீங்க அதை பண்ணுவீங்கல்ல அப்படிம்பாங்க. அந்த ஸ்டிக்மாக்குள்ள போயிட வேண்டாம். ஒரு ஒரு மெட்டீரியல் ஒர்க் ஆயிடுச்சுன்னா அந்த மெட்டீரியலாவே தான் பார்ப்பாங்க. சரி, இன்னொரு எடுத்துக்காட்டாகவும் சொல்றேனே, நான் நிறைய குடிகாரன் கதாபாத்திரங்கள் பண்ணியிருக்கேன். ஆனா எல்லாத்துலயும் வேற வேறையா தான் இருப்பேன். நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா. எனக்கு இன்னும் நீங்க சாரி டு இன்டர், எனக்கு அந்த லப்பர் பந்துல அந்த குடிச்சு முடிச்சுட்டு நிறைய இடத்துல அந்த மேனரிசம் ஒண்ணு பண்ணுவீங்க, அந்த ஷர்ட் வச்சு, அது பயங்கரமா பிடிச்சது. அது பொதுவா வந்து கிராமத்துல ஒரு இயல்பான மனிதர்கள் பண்ற மாதிரி தான் எனக்கு அது. அந்த மேனரிசம் வந்து எனக்கு தெரியல, அது எங்க ரெஃபரன்ஸ் எடுத்தீங்களா? இல்ல, அது அந்த வாயை தொடங்க அப்படின்றது தமிழ் சார் சொன்னது. அது எப்படி பண்ணணுங்கிறது நம்மளோட இதுதான். அது தமிழ் சார் தான் கிளியரா உங்களுக்கு அது டோட்டல் ஸ்ட்ரக்சரா கிரியேட் பண்ணது எல்லாமே அவரு தான், தமிழ் சார் தான். அதை வந்து அவரோட எக்ஸ்பெக்டேஷனை நம்மளை செலக்ட் பண்ணியிருக்காருன்னா அதை சரியை நேர்த்தி பண்ணுறது நம்ம வேலை தானே. நல்லது, பெருசாக யோசிக்கிறதுக்கோ பேசுறதுக்கோ ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். ஸோ எல்லாத்துலேயும் ஒரு லேயர் இருக்குது, அதை சிறப்பாக பண்ணுவோம், அவ்வளோதான். இப்போ அதில் தொடர் அந்த நீங்கள் சொன்ன மாதிரி இந்த குடிகாரன் கேரக்டர் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அந்த மாதிரி ஒரு கேரக்டர், ஒரு டைரக்டர் வந்து அந்த விஷயம் சொல்லிடுறாரு, பட் அந்த மேனரிசம் அந்த பிஹேவியர் வந்து ஆப்வியஸ்லி நீங்கள் மிருகேத்துறது தான். இப்போ அப்படியே நீங்கள் ரியலிஸ்டிக்காக பிடிக்கிறீங்களே, இப்போ அதெல்லாம் எந்த மாதிரி? இப்போ இந்த சீனுக்கு வந்து இப்போ வாய் தொடக்க சொன்னது, அந்த ஷர்ட் இது பண்ணுறது, அந்த மாதிரியான இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வாழ்வியலோட பார்ப்பீங்களா இல்லை வந்து அந்த நேரத்தில் அதை அப்படியே பிக் பண்ணிக்கிறது? இல்லை, எனக்கு இப்போ இந்த ப்ராசஸை டிஸ்கிரைப் பண்ண சொன்னால் எனக்கு வராது. ஓகே, எப்படி நடக்குது அதெல்லாம் பெருசாக எனக்கு தெரில. நான் பாட்டுக்கு பண்ணுறேன், அது கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்குதுன்னு நினைக்கிறேன். நான் பிஹேவ் பண்ணுறேன், ஒருத்தனோட லைஃப்பை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறேன். இதை அப்படியே உட்காந்து இன்னைக்கு குடிகார கணேசனோட வாழ்க்கையை அப்படின்லாம் அப்படி இல்லை. அது ஒரு ப்ராசஸை டக்குன்னு அப்படி அது ஒர்க் ஆகுது. அது ஏன் என்ன எப்படி அது தெரில எனக்கு. ஒருவேளை முதல்ல எனக்கு வந்து டைரக்டர் ஆகணுங்கிறப்போ எனக்கு நிறையா இது இப்படி தானே யோசிப்போம், இப்படி தான் நடிப்பாங்க அப்படின்னு. அதை வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன்னு நினைக்கிறேன். எனக்கு நானே டைரக்ட் பண்ணி நானே நடிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்பப்போ. இது நல்லா இருக்கு, தன்னுடைய கனவுகளை வந்து நானே வந்து இயக்கி நானே உலகத்துல வாழ்ந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. பட் ஸ்டில் வந்து அந்த நீங்க சொன்னது வந்து ரொம்ப அழகா இருந்துச்சு. அது நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, அந்த மூமெண்ட்ல என்னோட ப்ராசஸ்ல என்னோட அண்டர்ஸ்டாண்டிங்ல நான் ஒண்ணு கொடுக்குறேன். அதுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பின்புலமோ எதுவுமோ இருக்கணும்லாம் இல்ல, நடிக்கிறேன் அவ்வளவுதான். அதை டைரக்டர்ஸ் வந்து கரெக்டா சாப் பண்ணிடுறாங்க, ஃபைன் டியூன் பண்றாங்க, என்ன சரியா பிக் பண்ணி எடுக்கிறாங்க. இப்போ எனக்கு குடும்பஸ்தன்ல வந்து 2 கேள்வி உங்ககிட்ட கேட்கணும். இப்போ அந்த குடும்பஸ்தன்ல வந்து ஒரு சீன் வரும், அந்த மணிகண்டனோட அக்கா வீட்டில் ஒரு ஃபங்க்ஷனு. ஸோ அங்கே வந்து அந்த சாப்பாடு பரிமாறிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த ஷர்ட்டில் பார்த்தீங்கன்னா எஸ்சி அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். பக்கத்தில் இருக்க அக்கா கேட்பாங்க, என்னப்பா எஸ்சி அப்படின்னா ஒரு கேட்டரிங் பேர் சொல்லுவார். பரவாயில்ல, நான் கூட வந்து நீங்கள் இப்போலாம் ஓப்பனாக இதை சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். அப்போ நான் அதை எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, அந்த பக்கத்தில் இருக்கிற மணிகண்டன் சாரோட ஒய்ஃபை வந்து இரிட்டேட் பண்ணுறதுக்கு தான் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். பட் அது சீனை வச்சு தான் அது இரிட்டேட் பண்ணணுமா? அது அந்த படத்தில் வந்து அவ்வளோ இம்பாக்டாக இருந்த மாதிரி எனக்கு தெரியல. ஸோ அது உங்களோட பார்வையில் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சட்டையருக்கு வந்து உங்களுக்கு காமெடி மட்டும் ட்ராக்ல இருக்கலாம், சட்டையருக்கு ட்ராக்காக இருக்கக்கூடாதா? அது ஒரு சட்டைரிக்கல் ஃபார்ம் தான். இப்போ என்னோட பார்வையை இங்கே சொசைட்டியில் நடக்கிறத நான் போகிற போக்கில் அப்படி காட்டிட்டு தான் போக முடியும். எல்லாத்தையும் அதுக்கு ஒரு கதை பண்ணிட்டு இருக்க முடியாது. நான் என் கதையில்
ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு சாதியில் இருக்கிற ஒரு பெண்ணும் ஒரு இவனும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அப்போ அவளோட ட்ராமா என்னவா இருக்கும்? ஒரு நல்ல ப்ரொக்ரெசிவா ஓகேவா இருக்கிற அந்த ஃபேமிலி தான். அது ரொம்ப ப்ரொக்ரெசிவும் இல்லை, ரொம்ப இதாகவும் இல்லை. கண்டிப்பா அந்த குடும்பத்துக்குள்ளேயே இந்த மாதிரியான எண்ணம் எல்லாத்துக்கும் இருக்கத்தான் செய்யுது. ரொம்ப ஹார்ஷாவோ ரொம்ப இதாவோ எனக்கு படலை, எனக்கு சரியா இருந்தது. இல்லை அது நான் ஹார்ஷனோ கான்ட்ரவர்சி மாதிரியே சொல்லல, அது அந்த படத்துல பெரிய இம்பாக்டா இல்லை அப்படிங்கிற மாதிரி என்னோட புரிதல் இருந்தது. ஆனா அதான் இம்பாக்டா இல்லை அப்படிங்கிறத விட அது வந்து அந்த அந்த கேரக்டரை சொல்லுதுங்கிறேன். இப்போ அதை ஒரு ஒரு எங்கள் டீமில் இருக்கிற ஒருத்தவங்க பண்ணியிருப்பாங்க. இப்போ அவரோட சித்தியாவோ அத்தையாவோ இருக்கிறவங்களுக்குள்ள ஒரு மனநிலை இருக்கு. இதையெல்லாம் கடந்து தான் வெண்ணிலா வந்து தனக்கு நினைச்ச வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கிறா அப்படிங்கிறத காட்டுற ஒரு இடமா தான் அது இருந்திருக்கு. ஓகே, நான் நீங்கள் அந்த டீமோட ஒருங்கிணைஞ்சு பயணிக்கிறதுனால அது உங்ககிட்ட இருந்தால் இன்னும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும். ஏன்னா பொலிட்டிக்கல் சட்டையரில் உங்களை அடிச்சுக்க முடியாது. ஸோ ஸ்டார்டிங்ல இருந்து நீங்கள் வந்து பொலிட்டிக்கல் சட்டையர் தான் நிறையா பண்ணிருக்கீங்க. அதாவது யூடியூப்லையா இருக்கட்டும், மற்ற சின்ன சின்ன ஸ்பேஸ் கிடைச்சாலுமே அந்த ஆர்ட் மூலமாக வந்து அந்த அந்த பொலிட்டிக்கல் விஷயத்தை வந்து எப்படி கடத்துறீங்க அப்படின்னு நீங்கள் பயங்கரமாக பண்ணியிருக்கீங்க. அரசியல் மேலே அவ்வளோ ஒரு ஈடுபாடா இல்லை சமுதாயத்தின் மீதும் மக்கள் மீதும் ஒரு அன்பா? இது எதுலேயுமே என்னால் உட்படுத்தி பார்த்துக்க முடியல. நான் இதை எப்படி பார்க்குறேன்னா, நானும் இங்கே தானே இருக்கேன், எனக்கும் கேள்வி கேட்குற உரிமை இருக்குது. அதை ஆர்டிஸ்டிக் ஃபார்மில் கேட்குறேன். ஒன்று. ரெண்டாவது, இந்த புரிதலை எனக்கு கொடுத்த என்னோட மென்டார் பிரசன்னா இருக்கார். அவரோட புரிதல் வந்து மிக 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 முக்கியமான புரிதல். இந்த சொசைட்டி மேலே நீங்கள் கேட்ட அத்தனை பாக்ஸையும் டிக் பண்ணக்கூடிய அருகதை அவருக்கு தான் இருக்குது. ஓகே, நான் வந்து அவரை பார்த்து இப்படி ஒரு மனுஷன் இருக்கும்போது நம்ம இப்படியாவது இருக்கணும்ல, அவ்வளோதான். அதுதான் என்னோட நிலைப்பாடு. அப்புறம் எனக்கு எழுதின ரைட்டர்ஸ் எல்லாருமே ரொம்ப தெளிவான ரைட்டர்ஸாக இருந்திருக்காங்க. அங்கே இருக்கிற எல்லா கருத்துக்களும் என்னோடதுன்னு சொல்ல முடியாது. ஆனால் அதை பொர்ட்ரே பண்ணுறப்போ ஐ ஷுட் நோ திங்ஸ் இல்லைங்களா, அவ்வளோதான். அப்புறம் இது பேசிக்கு என்ன மனுஷன் அன்பா இருக்கான் அப்படிங்கிற மாதிரி அது பேசிக்டா இல்ல. இப்ப அப்படி ஆயிடுச்சு இல்ல. இப்ப நீங்க என்ன அரசியல் பேசுறோம், அரசியல் எல்லாரும் பேசணும். இத வந்து ஏன் சினிமாவுக்கு போனா அரசியல் அப்படி இல்லை. ஆமா, நான் ஏன் இப்போ ரொம்ப ஓப்பனா என்னால சில விஷயங்கள் ஆமா எஸ் ஐ கான் ஸ்பீக். எனக்கான பொறுப்புணர்வு இருக்கு, சமூக பொறுப்புணர்வும் இருக்கு. நாளைக்கு என் பையனும் இங்கே தானே வாழணும், என் குழந்தைங்களும் பார்க்கணும்ல. சுயநலமாவே நான் யோசிச்சாலும் இதுக்கு எதிராக நான் கேள்வி கேட்டு தானே ஆகணும். ரொம்ப அழகா இருக்கு அந்த சித்தாந்தமே. நீங்க சொல்றது வந்து ஒரு புக் எழுதுற அளவுக்கு அப்படி இருக்கு தெரியல. குடும்ப சொல்ல இதை சொல்ல மறந்துட்டேன். அந்த ஓப்பனிங் ஷாட் ஒன்று இருக்கும், படம் ஓப்பன் பண்ணா அந்த ஓல்டு மங்க ஓப்பன் பண்ணி அப்படியே ஓப்பன் பண்ணாலே அப்படியே ஒரு ஃபுல் போதையில இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் அப்படியே கட் பண்ணோம்னா படம் முடியும் போது பாத்தீங்கன்னா அந்த ஓல்டு மங்க ஓப்பன் பண்ணி கீழே ஊத்தும். அது எனக்கு பயங்கரமா பிடிச்சிருந்தது. அதாவது அதை நான் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன்னா, அந்த வெண்ணிலாவும் அந்த மணிசாரும் படம் முடிஞ்சு அந்த ஃபேமிலி வந்து அந்த தாட் ப்ராசஸ்ல இருந்து வெளியில வந்துட்டாங்க, ஒரு குடும்பமா சேர்ந்து வாழ. அப்படிதான் நான் அதை பாத்துக்கிறேன். ரொம்ப அழகா யோசிக்கிறீங்க. பட் அப்படியே யோசிக்கல. பிரச்சனைனா ஓப்பன் பண்ணா அப்படின்னு படத்துல. ஆமா, அதுக்குதான் ஓப்பன். ஓகே, க்ளோஸ் பண்ணா அப்படின்னு க்ளோஸ் பண்றாரு. ஓகே, இப்படிதான் எழுதினாரு. அத ஒரு அது எழுதும் போதே அது ஜாலியான படம் அப்படின்னு தான் அது இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே ஜாலியாக ஆரம்பிச்சு ஜாலியாக முடிக்கிறோம். ஓகே, நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து ஒரு செக்மெண்ட். ஓகேங்களா? ஸோ இதோட பேர் வந்து என்னன்னா, ஜென்சன் பார்வையிலிருந்து இல்லை உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து, உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்து. இப்போ நான் வந்து ஒரு வேர்ட் ஒரு சென்டென்ஸ் வந்து சொல்லுவேன். அது உங்க புரிதல்ல இல்லை நீங்க அதுக்கு என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களோ நீங்க அதை சொல்லலாம். சினிமா எனக்கு லைஃப் அவ்வளோதான். அதுக்கு அதுதான் என் லைஃபையே டிசைன் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். சினிமா தான் எனக்கு எல்லாமே. ஆக்டர் ஆக்சிடென்டல். நான் இவ்வளோ ஓப்பனான ஒரு நடிகரை நான் என் லைஃப்பில் பார்த்ததே இல்லை தோழர், சீரியஸாக சொல்கிறேன். ஓகே, அரசியல் தேவையுள்ளது, பேச வேண்டியது, பேசாமல் இருக்காங்க. குடிகாரன் சோறு போட்டுது. பயங்கரமா சூப்பரா சொன்னீங்க. ஓகே, இளையராஜா. இசை. கம்யூனிசம். இருக்க வேண்டியது இல்லாமல் இருக்கு. பெரிய அரசியல், பட் வந்து ரொம்ப ரத்தின சுருக்கமா வந்து ரொம்ப சூப்பரா சொல்லிட்டீங்க.
எனக்கு வந்து சதிலீலாவதி வந்து பயங்கரமா பிடிக்கும், எஸ்பெஷலி அந்த கொங்கு பெல். அதுவும் கோவை சரளா மேம் வந்து கமல் சாரை ஓவர்டேக் பண்ணி போயிட்டு இருப்பாங்க. சார் பிரேக்கு பிடிக்கடி, என்னையே பிடிக்கலாமா, பிரேக்கு பிடிக்கலன்னா என்ன அப்படின்னு. ரொம்ப சின்ன சின்ன நுவான்சஸ் பயங்கரமா இருக்கும். ஹீரோ அவங்கள பார்த்துட்டு டக்குன்னு அப்படி பார்த்துட்டு திருத்தணி அப்படி பழனி அப்படி அதெல்லாம் எல்லா பேஜஸ் படிங்க, நல்லா சுவாரஸ்யமா இருக்கும். அது வந்து கோவை சரளா மேம். இந்த செக்மெண்ட் பேர் வந்து இதுவா அதுவா. ஸோ இப்போ என்னன்னா வந்து நான் படங்கள் கேட்பேன். நீங்க உங்களுக்கு நெருக்கமா நான் இதை வந்து எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன், எனக்கு க்ளோஸ் டு ஹார்ட் அப்படிங்கிற படம் வந்து நீங்க சூஸ் பண்ணலாம். இப்போ முன்னாடி நிறைய இன்டர்வியூ பார்க்கும்போது நீங்க வந்து குடிகாரனா நடிக்க சொல்லி 2-3 இன்டர்வியூல எல்லாம் கேட்டிருந்தாங்க. நாங்க குடிகாரனா நடிக்க சொல்லி கேட்கல. இப்போ இவ்வளோ பாக்யராஜ் சார் சீன்ல ஏதாவது ஒரு சீன் வந்து எங்களுக்கு ரீக்ரியேட் பண்ணணும், ஏதாவது ஒரு சீன். இல்ல என்னன்னா பாக்யராஜ் சார் மாதிரி அவர் மட்டும்தான் பண்ண முடியும்னு நான் நினைக்கிறேன். அந்த இன்னசென்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து உங்களால் ரீக்ரியேட்டே பண்ண முடியாது. நீங்கள் மிமிக் பண்ணலாம், அது அப்படின்லாம் பேசலாம், பட் அந்த ஆக்ஷனா, அந்த ஆட்டிடியூடா, அந்த இன்னசென்ஸை கொண்டு வர்றது வந்து ரொம்ப ரொம்ப டஃப். அது அவர் ரைட்டிங்கில் இருந்து ஃப்ளாட்டாக இருக்கும் அவர் ஆக்டிங். இப்போ உங்கள் படத்துல இருந்து ஏதாவது ஒரு சீன் ரீக்ரியேட் பண்ணலாம், லைவா ஏதாவது ஒரு சீன் ரீக்ரியேட் பண்ணலாம்னா எந்த சீன் சொல்லுங்க. எனக்கு நான் பர்சனலாக இது கேட்குறேன். நான் ஐலியில் அந்த ஒரு டயலாக் எனக்கு பயங்கரமா பிடிச்சிருந்தேன். அந்த மேனரிசமும் நீங்க சொன்ன தெரியும், நீ என்ன பிறக்கும் போதே என்ன வேஷ்டி சட்டையோட பிறந்த அந்த சீன் ரீக்ரியேட் பண்ணலாம் நினைக்கிறேன். கட்டிக்க, நீ என்ன பிறக்கும் போதே வேட்டி சட்டையோட பிறந்த, அம்மனமா தானே பிறந்த, பிடிச்சா கட்டிக்க, இல்லைன்னா அப்படியே தெரி. ஆனா அந்த பயங்கரமா அந்த உடனே அந்த ஆட்டிடியூட் ஒன்று வருதுல, அது ஆனா இப்பதான் நான் லைவா பாக்குறேன். நானு சூப்பரா இருக்கு. அந்த குடிகாரன் சீன்ல இருந்து ஏதாவது பண்ணலாமா? இந்த வீரன்ல ஒரு அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ரைட்டிங். குதிரையை கட்டி போட்டிருப்பாங்க. ஓகே, உனக்கு வந்து கண்ணு தெரியும் ஆனா தெரியாது. வந்துடும் டிராக்டர்ல போய் மோதிட்டு இப்படி பார்ப்பான், எல்லாரும் நிக்கிறாங்க, குதிரை இருக்குது, ஐயோ இன்னொருத்தன் பார்த்துட்டானே அப்படின்னு 2 கேரக்டரும் பதட்டமாகுது. கீழே இறங்கி வர்றான், அப்படியே வந்து நிற்பான். என்னது இது அப்படிமா, அப்படியே 2 பேரும் பார்த்துக்குவாங்க. தோட்டத்துக்கு காவலுக்கு நாய் வாங்கி வச்சிருக்கீங்க, நாய் நல்ல பொசு பொசுன்னு அழகாதாயா இருக்குதே, தோட்டத்துக்கு நாய் ஒண்ணு தேவைதான் அப்படின்னு முடிச்சது வந்து அருள்நிதி சாரோட ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று முடிச்சிருக்கேன். சன் பிக்சர்ஸ், இவர் முத்தையா சார் டைரக்ட் பண்றாரு. அப்புறம் இவர் கலையரசன் தங்கவேல் பிளாக் ஷீப்போட டைரக்டர் ஒருத்தர், ஆண் பாவம் போல இருந்தது, அது முடிச்சிட்டேன், ரிலீஸ்க்கு ரெடியாக இருக்கு. அப்புறம் இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட் வராத ஒரு 2 படம் முடிச்சிட்டேன். அது இல்லாமல் ஒரு 5-6 ப்ராஜெக்ட்ஸ் பைப்லைனில் இருக்குதெல்லாம், ஷூட்ஸ் ஆரம்பிச்சிட்டோம். நான் நெகட்டிவ் கேரக்டர்ஸ் பண்ணிட்டு இருக்கேன், அது வேணா சொல்லலாம். ஓகே, அதுவுமே எந்த ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ரொம்ப ப்ராப்பராக ஒரு அப்படி ஒரு டெம்ப்ளேட் நெகட்டிவ் கேரக்டர் இல்லாமல் அந்த கதைக்குள்ள ஒரு நெகட்டிவிட்டி இருக்கும் ஒருத்தனுக்கு. அதான் இந்த வருஷம் ரிலீஸ் ஆகுமா? மோஸ்ட்லி எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அது ஒன்று வேலை பார்த்துட்டு இருக்கேன். ஓகே, தொடர்ந்து வந்து குறிப்பாக வந்து நான் முதல்ல பார்க்கும்போது ஒரு ப்ராப்பரான ஆக்டரா இருப்பாரு. ஆக்டர் இந்த சென்ஸ் நான் அதையும் சொல்லிடுறேன். ப்ராப்பர் நான் கூட ஏதோ ப்ராப்பரா நடிப்பாங்க, இவனுக்கு ஒண்ணும் தெரியல அப்படிங்கிறீங்களா? அப்படி சொல்லல, அந்த யதார்த்தம் டு த கோர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம்ல, நான் அந்த மாதிரி தான் பாக்குறேன். நான் ஃபர்ஸ்ட் நான் அவங்களை பார்க்கும்போது ஒரு ஆக்டர்ப்பா அப்படி இருக்கணும். இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம நண்பன். ஸோ ரொம்ப அந்த யதார்த்தத்தின் உச்சமா இருக்கீங்க. அந்த மனசுக்கு ஏற்ற மாதிரி வந்து உங்களுக்கு வரப்போற எல்லா ப்ராஜெக்ட்ஸுமே வந்து நல்ல நல்ல ப்ராஜெக்ட்ஸா அமையணும். ஸோ தொடர்ந்து பல வெற்றிகள் வந்து கண்டிப்பா உங்களுக்கு வரணும். கூடிய விரைவில் உங்களோட இயக்கத்திலும் வந்து ஒரு த்ரோட் த ஃபிலிம் பொலிட்டிக்கல் சட்டையரா ஒரு படம் வரணும். அது எல்லாத்தையும் வந்து அடிச்சு ஓட விடணும். தேங்க்யூ. ஸோ அந்த மாதிரி குறிப்பாக அவங்களோட பிஸி ஷெடியூல்ல கேட்டோடனே எங்களுக்கு நேரம் ஒதுக்கி இவ்வளோ நேரம் வந்து எங்களோட இந்த சினிமா பற்றின உரையாடல் தொடர்ந்ததற்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.